शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 595வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது சத்யபரன் என்பது. சென்ற திருநாமம் சத்யவிரதன், இது சத்யபரன். நாரதர் பாட்டுக்கு சத்தியம் சத்தியம் அடிச்சு கட்டுறார். இந்த சத்யபரனுக்கு பலவிதமான பொருள்கள் இருக்கு. எல்லா பொருளையும் சொல்ல இந்த 15 வினாடி 15 நிமிஷங்கள் நமக்கு போராது. அண்மையிலே அக்ஷய திருத்தியில் திருக்குடந்தையில் கருட வாகனம் 12 கருட சேவைக்க போயிருக்கேன். இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி, ஏப்ரல் 21ஆம் தேதி கூட்டமாக வைக்கிறது. இந்த பக்கம் ஒரு கருட வாகனம், இந்த பக்கம் இடிக்கிறது. அதில் நெளிஞ்சு கிழிஞ்சு சுவாமி 12 கருடன் பந்தலில் 6வது சாரங்கபாணி சுவாமி வரார். அப்போ என் ஒருத்தர் பிடிச்சுட்டார். அவர் சொல்கிறார், சுவாமி எஸ்யூபிசியில் 1000 சஹஸ்ரநாமம் திருவேங்கடம் சர்மன்லாம் இருக்குது, காமணி வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னார். அதுப்பா நீங்களே பாட்டுங்க, உங்கள் பாடு எஸ்சிபிசி பாடு, பின்ன அது கருட வாகன மோதிரத்துடன் நான் கோன்னா விட மாட்டேங்கிறார். அப்படி எம்பெருமானுடைய திருநாமம் எல்லாருக்கும் இனிக்கிறது. அதில் இந்த சத்யபரன்கிற திருநாமத்துக்கு பல அர்த்தங்கள் பாசிபிள். நாம் ஒரு அர்த்தம் மட்டும் இப்போ சொல்லுவோம் 15 நிமிடத்துக்கு. எம்பெருமானுக்கு சத்யபரன் ஏன் பெயர் என்றால், மலையப்ப சுவாமியோடு கூட உற்சவராக திருமலையில் இருப்பவர் ராமபிரான். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் மலையப்ப சுவாமி கருவறையில் இருக்கார், முன்னாடி ராமன், சீதை, லக்ஷ்மணன். அதனால தான் பல பேருக்கு ஸ்ரீனிவாச ராகவன் பேர் வைப்பாங்க. நம்ம பேர் ஸ்ரீனிவாச ராகவன் ஏன் பேர்னு கேட்டால், ஸ்ரீனிவாசனுக்கு உற்சவராக ஸ்ரீனிவாசனும் ராகவனும் இருக்க 2 உற்சவர்கள். என் திருத்தாப்பனாருக்கே ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் தான் திருநாம். அந்த ஸ்ரீனிவாச ராகவனாக அங்கே எம்பெருமான் இருப்பதினால ராமாவதார நிகழ்ச்சிகளுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிறைய க்ளோஸ்லி நிட்டட் பாண்டேஜ் உண்டு. ராமாவதாரத்திலே பகவான் ஒரு காரியம் செய்தான். அது என்ன காரியம்? நாளைக்கு உனக்கு ராஜ்யம் பட்டாபிஷேகம் என்று தசரதர் சொன்னார். லக்ஷ்மணனை கூட்டு சொன்னான், நாளையிலேருந்து இளவரசன்டா நீட்டான் ராமபிரான்.
நானா என்ன நீயானா என்ன, என்னுடைய வெளியிலே நடமாடும் உயிரல்லவா நீ லக்ஷ்மணான்னு விட்டான். சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டா நேராக போய் கௌசல்யா தேவிட்ட. அப்படியே இத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கேன், பொறுத்திருக்கேன். தாமரைக்கண்ணன் நான் ரங்கநாதன் எப்படி நமக்கு நல்லது காட்டுவான்னு, கடைசியில் உனக்கு அப்பா பட்டாபிழயம் பண்ணிட்டாருன்னு சந்தோஷப்படுற, பட்டாபிழயம் பண்ண போறாரேன்னு கௌசல்யா தேவி ஆனந்தப்பட்ட. அமோகம் பதமேக்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷணே என்றவர் சொல்றா. அப்பா நான் காத்திருந்தது வீணாகவில்லை கண்ணா, உங்கள் அப்பா உனக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னாரேன்னு சொன்னான். ஏன்னா கௌசல்யக்கு அதில் ஒரு கலக்கம் இருந்திருக்கு. கைகை எப்படின்னு தடுப்பா, ஒரு நாள் இந்த கிழம் அவள் பக்கம் போயிடும், மூத்த பிள்ளை கூட கொடுக்க மாட்டேன், பரதம் தான் கொடுப்பேன்னு சொன்னாலும் சொல்லும் அப்படின்னு கௌசல்யக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு போல இருக்கு. ஆகையினால கன்ஃபார்ம் பண்ணிட்டாரே உங்கள் அப்பா, ரொம்ப சந்தோஷம்ட்டான். ஊரெல்லாம் நாடெல்லாம் ஆனந்தமாக இருக்குது. மறுநாள் கார்த்தால பட்டாபிடத்துக்கு ரெடியாக போகிற சமயத்தில் சுமந்திரர் வந்து தங்களை கைகேயின் அரண்மனைக்கு வர சொல்கிறார், அப்பான்னு அழிச்சு போகிறார். கைகேயின் அரண்மனையில் அப்பா சோகமாக இருக்கார். என்ன அப்படின்னு ராமன் விசாரிக்கிடுச்சு. உங்கள் அப்பா பயப்படுறார் ராமா, ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறார், அது எப்படி சொல்கிறதுன்னு தவிக்கிறார், இவ்வளோ சொல்ல முடியல, அதனால் நான் சொல்கிறேன் கேளு. நீ ஒரு நவபஞ்ச வருஷாணி 9 + 5 14 வருஷம் நீ காட்டில் இருக்கணும், இந்த ராஜ்யம் பரதனுக்கு கொடுக்கறதுன்னு சொல்கிறார் என்று சொன்னாள். உடனே அப்படியா, அப்படின்னா எதுக்கு நேற்றுக்கு மீட்டிங் போடுவானே, நேற்று அனௌன்ஸ் பண்ணுவானே, நீயும் ஒரு அப்பாவா அப்படின்னு நம்மளா இருந்தால் பொங்கி எழுந்திருப்போம். எனக்கு இப்படி வரம் கொடுத்துருந்தார், அந்த வரத்தை தான் நான் கேட்டேன். 2 வரம் கொடுத்தார், அந்த வரமாக இப்போ மாற்றிருக்கேன்னுட்டா கைகேயி. அதனால நம்ம எனக்கு கொஞ்சம் லைட்டர் லோடு தானே கொடுத்துருக்கேன், உலகத்தை ஆளும் பொறுப்பை தம்பி பரதனுக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன மட்டும் தான் பார்த்து காட்டில் ஜாலியாக இருக்க சொல்லியிருக்கேன், நீ தான்மா என்கிட்ட ரொம்ப அன்பு படிச்சிருக்கேன்னுட்டான். சரி சீக்கிரம் ஆளுகள் போட்டோம், பரதன் வரட்டும், பட்டாபிழையை மட்டும் காட்டுக்கு போகிறேன்னா. அதுக்குள்ளே பயந்து போனான் கைகை, ஏன்னா சதி பண்ணுறானோ, பட்டாபிழையத்தை டிலே பண்ணி ஆளுகளை திரட்டி புரட்சி பண்ணிவிட்டான்னா. அதனால் அவன் என்ன சொன்னான், நீ உடனே கிளம்பணும் காட்டுக்கு, நீ காட்டுக்கு கிளம்பின அப்புறம் தான் உங்கள் அப்பா பல்லே தேய்ப்பார் குளிப்பார் விட்டான். புரிஞ்சு போயிடுத்து ராமபிரானுக்கு. உடனே சொன்னான், நாகமர்த்த பரோ தேவி, நான் வந்து பணத்தின் பின்னால் போலம்மா, இந்த உலகத்தை கவர்வதற்காக இல்லை நான். வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாசிரிதம், நான் முனிவர்களைப் போல தர்மத்தில் ஈடுபாடு கொண்டவன் சொன்னான். அப்பா அவருடைய வாக்கியத்தை சத்தியமாக்க வேண்டியது என் கடமை, ஏனென்றால் அதுதான் உயர்ந்தது. தகப்பனார் உனக்கு ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார், எனக்கு வனவாசம் விட்டார், அவர் வார்த்தையை சத்தியமாக்க வேண்டியது என் கடமை தாயே. சத்தியத்தை மிஞ்சி ஒன்று கிடையாது, சத்தியத்தையே பரம் என்று நினைக்கிறவன் நான். இதோ கிளம்பியாச்சு, எங்கள் அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி என் மனைவியை கொஞ்சம் தேற்றுவதற்கு மட்டும் பருப்பிடம் கொடுன்னு பகவான் கிளம்பிட்டான். இப்படி சத்தியத்தை பரம், மிகவும் உயர்ந்ததாக, ராஜ்யம் வேண்டாம், அப்பாவுடைய வாக்கியம் சத்தியமாக இருப்பது தான் உயர்த்தி என்று உலகுக்கு காண்பிச்சானே ராமபிரான், சத்தியம்தான் உயர்ந்தது என்று. அப்படி சத்தியம் பரம் எஸ்ய சகா சத்தியபரகா, சத்தியம்தான் பரம் என்று காண்பித்த பிரபு ராமாவதாரத்திலே திருவேங்கடமுடையான். எனவே அவனுக்கு சத்தியபரன் என்று பெயர் என்று நாரத பகவான் சொல்கிறார். என்ன வசிட்டா தகுன்னுட்டார் வசிட்டர், எங்கள் ராமன் என்னுடைய சிஷ்யன் இல்லையா, எனக்கு குரு பதவி கொடுத்த ராமபிரான் அவன் சத்தியபரன் என்பதில் சந்தேகம் இல்லை என்றார் வசிட்டர். அப்பேற்பட்ட உயர்ந்த திருநாமத்தை நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். நமக்கு அந்த புத்தி வரணும், சத்தியம்தான் ரொம்ப முக்கியம், சத்தியம் அப்சல்யூட், அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் சத்தியமேவ ஜெயத்தை என்றார்கள் ரிஷிகள். நமது நாட்டினுடைய டயலாக் சத்தியமேவ ஜெயத்தை என்று தான் பார்க்குறோம். அந்த சத்தியமே பரம் என்று இருந்தார் எம்பெருமான். அதற்காகவே ஒரு அவதாரம் எடுத்தார், ராமாவதாரம். ஆகினால்தான் இந்த பெருமானே சத்தியபரன் என்று சொல்கிறார்.
எங்கே இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளு. தேவம் பரம் சத்யபரம் தமாஹு சத்யம் பரம் தஸ்ய ராமரூபः தாதஸ்ய சத்யம் கில கர்த்துமேஷः வச்சோவனம் பிரபவிகாய ராஜ்யம். அவ்வளோ பெரிய சொத்து ராஜ்யம், தனக்கு வரவேண்டிய ராஜ்யம் இக்ஷ்வாகு சில மூத்த பிள்ளைகளுக்கே அது வரைக்கும் கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட அரசை புல்லாக மதித்து வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் எங்கள் அப்பா சத்தியவாதியாக இருக்க வேண்டியது தான் என்று சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். அதனால சத்தியபரன் என்று சொல்கிறாள். சில பேர் அர்த்தம் என்னன்னு சொல்லுவா, சத்தியம்னா எது மாறாததோ அது சத்தியம், எது மாறுகின்றதோ அது அசத்தியம். பொய் மாறிண்டே தான் இருக்கும், சத்தியம் மாறாது, அப்சல்யூட். இந்த ஜீவாத்மாக்கள் என்றும் மாறமாட்டார்கள், எனவே சத்தியம். அந்த ஜீவாத்மாக்களுடைய உடம்பெல்லாம் மாறிண்டே இருக்கும், எனவே அசத்தியம். அசத்தியம் என்று நம்ம உடம்புக்கு பெயர், சத்தியம் என்று நமக்கு பெயர். இந்த சத்தியத்தை விட உயர்ந்தவன் யாரு? அசத்தியமான இந்த உடம்பை விட உயர்ந்தவன் உள்ளே உள்ள ஜீவாத்மா. அதை விட உயர்ந்தவன் சத்தியத்துக்கும் பரன், சத்தியஸ்யாபி பரஹா, அதற்கும் உயர்ந்தவன் யாரு? எம்பெருமான். எனவே சத்தியபரன் என்று அர்த்தம் சொல்லலாம். அந்த அர்த்தத்தை நான் ஸ்லோகமாக்கலை, இதைத்தான் ப்ரெஃபர் பண்ணி சொன்னேன். ஏன்னு கேட்டால், சத்தியம் என்பது தான் ரொம்ப உயர்ந்தது, அதற்காகவே பகவான் அவதரித்து பாடுபட்டான். அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்மை சத்தியத்திலே இருக்கும்படியாக செய்யணும். நமக்கும் இந்த சத்தியத்திலே நம்பிக்கை வர வேண்டும். அதற்காக இதை சொன்னேன். இந்த அர்த்தத்தை நான் ப்ரெஃபர் பண்ணினேன். அன்பர்களே, இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. தேவம் பரம் சத்யபரம் தமாஹு சத்யம் பரம் தஸ்ய ராமரூபः தாதஸ்ய சத்யம் கில கர்த்துமேஷः வச்சோவனம் பிரபவிகாய ராஜ்யம். இதற்கு பின்னணியான தமிழ் பாசுரத்தையும் கேளுங்கள். தம் அப்பன் சொல் காத்து சத்தியமே தனக்கு பரமென்று ராமனாய் வந்து சத்தியபரன் என்று காட்டி பெயரை பெற்று புகழும் தானே ஆவான் சத்தியபரனாகிய திருவேங்கடமுடையான். எங்கே அவனுடைய அருள் பெற்று நாம் சத்தியத்திலேயே இருப்பதற்காக ஜபிப்போமாக. சத்யபராய நமகா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.